நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன போட்டிருக்கான், அதாவது வாய்ஸில் 2 வாய்ஸ் தான் இருக்குது, ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ், ரைட்டா? அப்போ என்ன கேட்டிருக்கான், ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன், அதுதான் திரும்பி போட்டிருக்கான். ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் வேலையை செய்யும், பேசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்ட்டு சப்ஜெக்டாக மாறிடும், அவ்வளோதான், ரைட்டா? அதான் வாய்ஸ் ஷோஸ் வெதர் த சப்ஜெக்ட் டஸ் த ஆக்ஷன் ஆர் ரிசீவ்ஸ் த ஆக்ஷன் அப்படின்ட்டான். நல்லா பார்த்துக்க. ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு சொன்னால் சப்ஜெக்ட்டு ஒரு ஆக்ஷனே செய்யும், அல்லது அந்த சப்ஜெக்ட்டு அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணால் ஆப்ஜெக்ட் அந்த ஆக்ஷனை செய்யும், ரைட்டா? புரியுதா? அந்த அந்த இதை இப்போ நான் சொன்னேன்ல, ஏற்கனவே பார்த்தது, அந்த சப்ஜெக்டும் ஒரு வேலையை செய்கிறது. அப்போது ஆக்டிவ் வாய்ஸில். பேசிவ் வாய்ஸில் அந்த சப்ஜெக்ட் வந்து பின்னாடி போயிடும், ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துடும். அப்போ அது ரிசீவ் த ஆக்ஷன், ரைட்டா? ரிசீவ் த ஆக்ஷன் சொல்லுவாங்க, ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் இந்த பாருங்கள் உதாரணம். ராம் ரைட்ஸ் எ லெட்டர். ராம் தான் சப்ஜெக்ட், நவுன், ரைட்டா? ரைட்ஸ்னு எழுதுகிறார், ஒரு கடிதம் எழுதுகிறார், ரைட்டா? இப்போ சப்ஜெக்ட் வந்து அந்த வேலையை செய்கிறது. அப்போது இது ஆக்டிவ் வாய்ஸ். இது பேசிவ் வாய்ஸில் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தா, ஏ லெட்டர் இஸ் ரிட்டன் பை ராம். ஒரு கடிதம், அதாவது பாருங்கள், கடிதம் முன்னாடி வந்துடுச்சு, இஸ் ரிட்டன் எழுதப்பட்டது, ரைட்டுன்னு போட முடியாது, ரிட்டன் பை ராம். அப்போது இந்த ராம் வந்து பின்னாடி வந்துடுச்சு, ரைட்டா? அப்போ லெட்டர் வந்து சப்ஜெக்ட் ஆகிடுச்சு. அதான் இது தான் பேசிவ் வாய்ஸ். த டீச்சர் டீச் இங்கிலீஷ் அப்படின்றான். த ஆசிரியர் இங்கிலீஷுக்கு அது. அப்போ ரவி கிக்ஸ் த பால் அப்படின்றான். இது என்னது? ரவி வந்து கிக்ஸ் த பால். ரவி வந்து இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ், சரியா? அப்போது வாட் இஸ் த பேசிவ் வாய்ஸ்? இதுக்கு என்னது பேசிவ் வாய்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாறி இருக்கும். த பால் வாஸ் கிக்டு பை ரவி. த பால் வாஸ் கிக்டு பை ரவின்னு வரும். இது வந்து என்னது? ஆக்டிவ் வாய்ஸு. அப்போ பாலை நம்ம முன்னாடி போட்டோம்னா த பால் வாஸ் கிக்டு பை ரவி, ஏன்னா அது V3யில் வரும், வெர்பு V3, ரைட்டா? புரியுதா? அப்போ நெக்ஸ்ட் அந்த போட்டால த பால் இஸ் கிக்டு பை ரவி, சரியா? இதை பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் டு பேசிவ் என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்களேன் புக்கில். த ஸ்டூடெண்ட் வாஸ் ப்ரைஸ்டு பை த டீச்சர் அப்படின்றான். இது என்னது? த ஸ்டூடெண்ட் வாஸ் ப்ரைஸ்டு பை த டீச்சர். ஆசிரியர்களால் மாணவன் புகழப்பட்டான் அப்படின்றது பேசிவ் வாய்ஸ், சரியா? டீச்சர் என்ன பாருங்கள், ஆக்டிவ் வாய்ஸ் என்ன சொல்லுது? ஆக்டிவ்னா டீச்சர் ப்ரைஸ்டு த ஸ்டூடெண்ட். ப்ரைஸ்னா புகழ்கிறார்னு அர்த்தம். ஆசிரியர் ப்ரைஸ்டுனா புகழ்கிறார் யாரை? மாணவர்களை. இது ஆக்டிவ் வாய்ஸ், ரைட்டா? அப்போ அது ரிவர்ஸில் போடு. த ஸ்டூடெண்ட், அந்த மாணவன் எவ்வாறாக இருக்கணும்? வாஸ் ப்ரைஸ்டு, V3 வெர்பு போடணும். ப்ரைஸ்டு பை த டீச்சர், ஆசிரியர்களால் அந்த மாணவன் புகழப்பட்டான், சரியா? அப்போ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் டிகிரிஸ் என்ன டிகிரி இருக்குது? பாசிட்டிவ் டிகிரி இருக்குது, கம்பேரிட்டிவ் டிகிரி இருக்குது, அந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி இருக்குது, ரைட்டா? பாசிட்டிவ் டிகிரின்றது சாதாரண ஒரு வாக்கியம், சரியா? எல்லாமே நவுன தழிவு தான் வரும், சரியா? நவுனை பேஸ் பண்ணி தான் வரும். அப்போ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் அதாவது கம்பேரிட்டிவ் டிகிரினா 2 ஒப்பிட்டு பார்ப்பாங்க. 2 பொருட்களோ 2 மனிதர்களோ 2 ஒப்பிட்டு பார்க்குறது தான் கம்பேரிட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் எதையுமே ஒப்பிட மாட்டாங்க. ஒன் ஆஃப் தென் இருக்கும், அல்லது அதுதான் சூப்பர் மோஸ்ட்னு இருக்கும். இப்போ நெப்போலியன் இஸ் த கிரேட்டஸ்ட் கிங் இன் த வேர்ல்டு அப்படின்றான். அப்போ அவனுக்கு மேலே எந்த கிங்கும் கிடையாது, அவன் தான் பெரிய ஆள் இருக்கிறதுலே. இப்போ உலக பிரசிடெண்ட் யார்? ட்ரம்ப் இஸ் த பிரசிடெண்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்றான். வேறு பிரசிடெண்ட்டே கிடையாது, ரைட்டா? சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அதேமாரி ட்ரம்ப்பை மாதிரி பல பேர் இருக்காங்க உலக தலைவர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒன் ஆஃப் தென் வரும். இப்போ இந்த நெப்போலியன் இஸ் த கிரேட்டஸ்ட் கிங், கிரேட்டஸ்ட், அதை கிரேட்டஸ்ட், ரைட்டா? கிரேட்ன்றது பாசிட்டிவ் டிகிரி, கிரேட்டர்ன்றது கம்பேரிட்டிவ் டிகிரி, கிரேட்டஸ்ட் அப்படின்றது சூப்பர்லேட்டிவ் டிகிரி, சரியா? அப்போது இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு வரும்போது இதை நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அக்பர், நெப்போலியன் இஸ் த கிரேட்டஸ்ட் கிங் இன் த வேர்ல்டு, இது மீனிங் என்னது? சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்போது இதுக்கு மீனிங் என்ன சொல்லுதுன்னா, இவருக்கு மேலே நீ எவனும் கிடையாதுன்னு அர்த்தம். ஆனால் இதே சூப்பர்லேட்டிவ் டிகிரி இந்த மாதிரி இருக்கும். எப்படி போடலாம்னா, நெப்போலியன் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட், அதே கிரேட்டஸ்ட் தான் போடுறேன் நான், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிங் இன் த வேர்ல்டு அப்படின்ட்டு. அப்போது
கிரேட்டஸ்ட் கிங் ரொம்ப பேர் இருக்காங்க, அதில் இவர் ஒரு நபர் அப்படின்றது தான் பொருள். புரியுதா? இந்த 2 தான் வரும் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில். கம்பேரிட்டிவ் டிகிரியில் 2 பொருளை கம்பேர் பண்ணுவாங்க. கிரேட்டர் தென், திஸ் புக் இஸ் கிரேட்டர் தென் தேட் புக் அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தகமானது அந்த புத்தகத்தை விட மிகவும் மேன்மையானது. இது கம்பேரிட்டிவ் டிகிரி. சாதாரண என்னது, த புக் இஸ் கிரேட்டர் ஃபார் ரீடிங். கிரேட் புக், அதாவது திஸ் புக் இஸ் கிரேட் ஃபார் மீ டு ஸ்டடி வெல். அப்போ கிரேட்டஸ்ட் முடிஞ்சா சிம்பிள். அதாவது இது மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு இது சென்டென்ஸ் கிடையாது. இப்போது உயரம்னு சொல்கிறான், அவங்க புக்கிலே வச்சுருக்கான். டாலர் டாலஸ்ட். ரைட்டா? டாலஸ்ட். டால்னா உயரமானவன், டாலர்னா இன்னும் கொஞ்சம் அதிகமானவன் உயரம், டாலஸ்ட்னா மிக அதிக உயரம். சரியா? அது எப்படி போட்டிருக்கான் பாருங்களேன். 3 degrees ஆஃப் கம்பேரிசன்ஸ். அது எப்படி போட்டிருக்கான்? பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி அண்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ரைட்டா? அதில் என்ன போட்டிருக்கா? ரவி இஸ் டால். இது வந்து சாதாரண இது வந்து என்னது? பாசிட்டிவ் டிகிரி. ரவி வந்து உயரமானவன். சிம்பிள். இப்போது நம்ம டாலர்ந்து யூஸ் பண்ணணும். அப்போ கம்பேர் பண்ணணும். ரவி கூட யாரையா ஒருத்தர் கம்பேர் பண்ணி ஆகணும். சரியா? அப்போ வாட் இஸ் கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படின்றான். எப்படி கம்பேர் பண்ணுவேன் ரவி கூட அப்படின்னு பார்க்கும்போது, யூஸ்டு டு கம்பேர் 2 persons, 2 நபர்களை கம்பேர் பண்ணணும். ரவி கூட இன்னொருத்தனா நம்ம கம்பேர் பண்ணி ஆகணும். அப்போ எப்படி பண்ணால், ரவி இஸ் டாலர் தென் ராஜு. ரவி இருக்கிறான். ஈஸ்னா என்னது? ஆக்சிலரி வெர்ப். ரவின்றது என்னது? நவுன். என்ன நவுன்? ப்ராப்பர் நவுன் ஆனால் சப்ஜெக்ட். ரைட்டா? இது ஒரு ப்ராப்பர் நவுன் ஆனால் சப்ஜெக்டாக வருது. அதே மாதிரி என்னது? நவுனு அண்ட் ப்ராப்பர் நவுன் சப்ஜெக்ட். ஈஸ்ன்றது என்னது? ஆக்சிலரி வெர்ப். ரைட்டா? அப்போ டாலர் அப்படின்னா என்னது? உயரமானவன். அப்போ பாருங்கள், அதாவது இது வந்து என்ன? நவுனை தான் குறிக்கும். டாலர் நவுனை குறிக்கும். டாலர் தென் ராஜு. ராஜு நவுனு தான். சரியா? அப்போ இது என்னது? டாலர்னது கம்பேர் பண்ணிட்டானா இல்லையா? ரவி வந்து ராஜுவை விட உயரமானவன். இப்போ இங்கே சூப்பர்லேட்டிவ் டிகிரி எப்படி இருக்கணும்? டாலஸ்ட் போடணும். ரவி இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் அப்படின்னு போடலாம். இல்லை ரவி இஸ் த டாலஸ்ட்னு போட்டால் 2க்கும் மீனிங் இது தான். ஒன் ஆஃப் தனா பல உயரமானவர்களில் இவனும் ஒருத்தன். இல்லை டாலஸ்ட்னு போட்டேன்னு சொன்னால் இவன் தான் உயரமான உலகத்தில் எவனுமே கிடையாதுன்னு அர்த்தம். போதுமா? அப்போ சூப்பர்லேட்டிவ் டிகிரி எப்படி போடுவேன் நீ இதில்? அப்போ ரவி இஸ் த டாலஸ்ட் பாய் இன் த கிளாஸ். இந்த வகுப்பு போட்டான். இந்த வகுப்புக்குள்ளே இவன் தான் டாலஸ்ட். ஒன் ஆஃப் தன்னு கூட போடலை. சரியா? இதே இது என்ன போட்டிருக்கலாம்? இப்படி போடுவான் சில நேரத்தில். ரவி இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பாய் இன் த ஸ்கூல்னு போடலாம். சரி, பார்த்துக்கோங்க. அப்போ இந்த ஒர்ஸ்ட்டு ரைட்டா? பேடுன்றது என்னது? பேடு மாறி இருக்கா? டாலர் டாலஸ்ட்டு. இங்கே மாறுது பாரு. குட் பெட்டர் பெஸ்ட்டு. இங்கே என்னது? பேடு. பேடு ஒர்ஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட்டு. பேடுன்னு என்னது? பாசிட்டிவ் டிகிரி. ஒர்ஸ்ட்டுன்னு என்னது? கம்பேரிட்டிவ் டிகிரி. ஒர்ஸ்ட்டுன்னு சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ரைட்டா? பேட்னால மோசமானது, ஒர்ஸ்ட்னா மிகவும் மோசம், ஒர்ஸ்ட்னா மிகவும் மோசம், ஒர்ஸ்ட்னா மிக மிக மோசம். சரியா? அதே மாதிரி எங்கே பாருங்க, மெனி மோர் மோஸ்ட் மாதிரிதான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இது நல்லா ஞாபகம் ஒரு 20 தான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ லிட்டில் லெஸ் லீஸ்ட். லிட்டில்னா சிறியது, லெஸ்னா சிறியது, லீஸ்னா மிகவும் சிறியது. சரியா? சரி, இதே இது பாருங்கள், பியூட்டிஃபுல்னு வருது. அப்போ பியூட்டிஃபுல்னு வரும்போது வேறு வேர்டு வராது. மோர் பியூட்டிஃபுல் அண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல். ரைட்டா? சூப்பர்லேட்டிவ் டிகிரி இதோட முடிஞ்சுது. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் நீங்கள் பார்த்து தான் படிக்கணும்.